எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். துலாம் ராசி ஆண்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? மென்மையான ஆண்கள், ஆனால் தீவிரமான செயல்பாட்டாளர். எல்லா வகையிலுமே ஒரு ஆணுக்குரிய கம்பீரமான தோற்றத்தோடு ஈச் அண்ட் எவ்ரி மினிட் லைஃப் அனுபவிக்கிறவங்கன்னா துலா ராசிக்காரங்க தான். போலியான அன்பு, மனசுக்குள்ள வன்மம், சூது, களவு அதெல்லாம் இருக்காது. ரொம்ப நேர்மையானவங்களா இருப்பாங்க. துலாம் ராசி ஆண்களுடைய திருமண வாழ்க்கை எப்படிமா இருக்கும்? ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிள்ளை வளர்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க ரொம்ப ரொமான்டிக் பர்சனாலிட்டி. அந்த சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறதுனால ரொம்ப கவர்ச்சியாக, அப்படி ரதி மன்மதன் மாதிரி தான் இவங்க போவாங்க. இவங்களுடைய பிஹேவியர். துலாம் ராசிக்காரங்க ஒரு ஸ்வீட் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ராஜேஸ்வரி செல்லையாமா இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். துலாம் ராசி ஆண்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? துலா ராசி ஆண்கள் ரொம்ப கவர்ச்சியானவங்க. ஒரு சண்டை சச்சரவுன்னு இல்லாமல் மத்தியஸ்தம் பேசுறது, நீதிமான். அப்புறம் துலா ராசிக்காரவங்க ஒரு மென்மையானவர்கள், மென்மையான ஆண்கள், ஆனால் தீவிரமான செயல்பாட்டாளர்கள். அவங்க ரொம்ப ரொமான்டிக் பர்சனாலிட்டி. அந்த சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறதுனால ரொம்ப கவர்ச்சியாக அவங்க பேச்சு, சிரிப்பு, ஸ்டைலு, தலையசைப்பு, நடக்கிறது, கையசைக்கிறது, ஒரு ஹாய் ஹலோ சொல்கிறது எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இன்னொன்று, அவங்க கருப்பா சிவப்பா நெட்டையா குட்டையான்றதெல்லாம் கிடையாது. ஒரு நார்மல் ஹைட்டு, நார்மல் வெயிட்டுக்கு அப்படி இருப்பாங்க. ரொம்ப குண்டுன்னு சொல்ல முடியாது, குட்டை அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்களோட கண்கள் நல்லா எக்ஸ்ப்ரெசிவ் ஐஸாக இருக்கும். லிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஷோல்டர்ஸ், எஸ்பெஷலி ஷோல்டர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லா வகையிலையுமே ஒரு ஆணுக்குரிய கம்பீரமான தோற்றத்தோடு யாரையும் எளிதில் கவரக்கூடிய அம்சங்கள் இவங்ககிட்ட நிறையா இருக்கும். இன்னொன்று, இவங்கள்ட்ட உள்ள ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா, எந்த இடத்துலையுமே ஒரு கூட்டத்தோடு இருப்பாங்க. இவங்களை சுற்றி ஒரு 10 பெண்களோ அல்லது 10 ஆண்களோ இருப்பாங்க. ஒரு 10 பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு துலா லக்னம், துலாம் ராசிக்காரவங்களா இருக்கலாம். அப்படி இருப்பாங்க. இவங்க நிறைய நளின கலைகளில் கற்று தேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஒரு மேடை பாடகர் அல்லது டான்ஸர், மாடலிங் பண்ணுறவங்க அல்லது சினிமா நடிகர், ஏதாவது ஒரு வகையில் தன்னை ஷோ பிஸ்னஸில் இருப்பாங்க. சொகுசான பேர் வழிகள். இவங்க ரொம்ப வெயிலெல்லாம் அலைய மாட்டாங்க. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா அப்படியே ஏசியிலேயே உட்காந்து ஒரு பர்கர், பீட்சா அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ஜென்டலாக, ரொம்ப சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க. அப்படி லிப் மூமெண்ட் மட்டும் வர்ற மாதிரி பேசுகிறது. ஆங்காரமாக, கோவமாக, ஹா பூன்லாம் பேச மாட்டாங்க. ரொம்ப சைலண்ட். அப்புறம் இவங்களுடைய உடை உடுத்தும் பாங்கு ஃபார்மலாக இல்லாமல் கேஷுவலாக இருக்கும். எல்லா இடத்துலையும் இப்படி ஹேண்ட் கப்ஸ்லாம் போட்டு அல்லது இப்படி டக்கின் பண்ணி அப்படியெல்லாம் வரணும் அப்படின்ற இடத்துல இவங்க ஒரு பெரிய ஒயிட் ஜிப்பா மாதிரி போட்டுக்கிட்டு, ஒரு லூஸ் பேண்ட்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு, பெரிய கவிஞர் மாதிரி அல்லது ஒரு மியூசிஷியன் மாதிரி அப்படியெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் வருவாங்க. ஒரு கல்யாண வீடாக இருக்கும், இவங்க ஒரு மியூசிக் இதுக்கு வர்ற மாதிரி வருவாங்க. என்னத்துக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு, எதுக்கு நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, எதுக்கு பிரேஸ்லெட்டு, செயின், இதெல்லாம் சும்மா ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வருவாங்க. அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷனை ஏற்படுத்தும். இவங்க லைஃப்பை ஒரு ஈஸி கோயிங்காக எடுத்துக்கிடுவாங்க. இவங்களுக்குன்னு பெரிய லட்சியம், கொள்கை அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு நல்ல சிங்கராக வரணும், ஒரு நல்ல மேடை பிரசங்கியாக வரணும், அப்படியெல்லாம் நினைக்கலாம். ஆனால் இவங்களுக்கு இந்த கார் வாங்குறது, பிராண்டட் ட்ரெஸ் வாங்குறது, கேட்ஜெட்ஸ் வாங்குறதுலாம் இவங்களுக்கு ஒரு எய்ம் வச்சுருப்பாங்க. அடுத்து நம்ம இந்த வாட்ச் வாங்கணும், அடுத்து நம்ம இந்த ஃபோன் வாங்கணும், அப்படியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்.
அதை நோக்கியே பயணிப்பாங்க, காசு சேர்த்து வச்சு வாங்கிக்கிடுவாங்க. ஆனால் பெரிய லட்சியமாக அப்படி இதை அடைந்தே தீர வேண்டும் அப்படின்றதெல்லாம் இருக்காது. அவங்க லைஃப் வந்து அவங்களுடைய அந்த ட்ராவல் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். எந்த பிரச்சனைகள் இல்லாமல், எந்த சுமைகளும் இல்லாமல் பயணிப்பாங்க. இப்போ வந்து ஒரு வேல்யூபிள் இது போட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதை வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். இவங்க அப்படியெல்லாம் வந்து பெரிய சுமைகள்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க. லைஃப்லேயே அப்படி நடந்து வருவாங்க. வழியில் ஒரு ஃப்ரெண்டு இங்கனக்குள்ளே வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போயிடான்வாங்க. ஒரு சாயந்தரம், எதுக்கு சாயந்தரம் கார் எடுத்துக்கிட்டு, இந்த அவனை வர சொல்லியிருக்கேன், அவனோடையே போய் அந்த கல்யாண ரிசப்ஷன் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்வாங்க. ஒரு காரில் போய் பந்தாவாக இறங்கணும் அப்படிலாம் தோணாது. ஒரு லைட் கோயிங் லைஃப் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அப்படியே உலகத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி மினிட் லைஃப் அனுபவிக்கிறவங்கன்னா துலா ராசிக்காரங்க தான். எப்போவும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு, ஒரு சூயிங்கம் மென்னுக்கிட்டு, ஒரு ஏதாவது ஒரு வீடியோ அப்படி ஏதாவது பார்த்துக்கிட்டு, அது எப்படி ஒரு காதல் மன்னன் மாதிரி வாழ்வாங்க. எந்நேரமும் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு, அதுக்காக இவங்க வந்து ஸ்திரீலோலன், பொம்பளை பொறுக்கி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு அழகை ரசிக்கக்கூடியவராக இருப்பாங்க. யாராவது இப்படி இன்னைக்கு வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து இன்னைக்கு ஆஃபீஸில் ஒர்க் இல்லை, வெளியே எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட இப்படி வரும்போது, சூப்பராக இருக்கா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த பிள்ளை என்ன சூப்பராக இருக்குது இன்னைக்கு, நம்ம ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா, ஹேர் ஸ்டைலா, எதை பார்த்து அந்த அண்ணே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பா சாயந்தரம் வரைக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அந்த பொண்ணு மனசில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க. அப்போ எல்லாருமே அவங்கள பற்றி நினைக்கிற மாதிரி இன் குட் வேஸ், வேற ஒன்றும் மோசமாலாம் சொல்ல மாட்டாங்க, என்ன ஏதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு கமெண்ட், அப்படி ஒரு பாசிங் கமெண்ட் மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க மனசில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். இவங்க மறந்துட்டா கூட அந்த பெண் மறக்காது. இன்னைக்கு அந்த அண்ணே நான் சூப்பராக இருக்கேன்னு சொன்னாங்க, என்ன சூப்பராக இருக்குன்னு சொல்லலை, என் சாரி நல்லா இருக்கா அப்படின்னு அந்த பிள்ளை எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்டு தெரியும். அந்த அண்ணே மறந்துட்டு போயிருப்பாங்க. அப்படி இவங்க வந்து எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கிடுவாங்க. அம்மாவெல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது, இவங்க தொட்டு பழகுவாங்க. இவங்க வந்து சுக்கிரன் ராசி, எல்லாரையும் தொட்டு பழகுவாங்க, ஹக் பண்ணுவாங்க. நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களெல்லாம் யாரும் தொட முடியாது. கன்னியா ராசிக்காரங்களாம் டக்குன்னு ஒரு கும்பிடு போட்டு பின்னாடி போயிடுவாங்க. மிஞ்சி போனால் ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுப்பாங்க. அது ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலை பெரியவங்களா இருந்தா. இல்லைன்னா அப்படியே ரெண்டட்டு, யாரையும் பார்த்தா ரெண்டட்டு பின்னுக்கு போவாங்களே தவிர முன்னாடி ஓடியாந்தெல்லாம் கை கொடுக்க மாட்டாங்க கன்னியா ராசிக்காரங்க. இவங்க வந்து ஹாய் அப்படின்ட்டு அப்படியே போய் கட்டி பிடிப்பாங்க. அந்த மாதிரி இந்த சுக்கிரன், இந்த துலா ராசிக்காரங்க வந்து இந்த கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, கை கோர்த்துக்கிட்டு நடக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட ஷோல்டரில் கை போட்டுக்கிட்டு போகிறது, இடுப்பை பிடிச்சிக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி இவங்களுக்கு எப்போவும் ஒரு டச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை இவங்க ரொம்ப விரும்புவாங்க. அதுக்கு ஒரு காரணம் வந்து அவங்களுடைய நேசம், ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் செக்ஸ் தான். அவங்க மனசுக்குள்ளே ஃபுல் ஆஃப் லவ் இருக்கும். அது வந்து நான் அந்த ஒரு தவறான அர்த்தத்தில் சொல்லலை, அன்பு அப்படின்ற ஒரு இதில் பார்த்துக்கங்க. குழந்தைங்க யார் வீட்டு குழந்தையாக இருந்தாலும் தூக்கி எடுத்து கொஞ்சுவாங்க. இந்த பெரிய பையனாக இருந்தால் அப்படி தட்டி கொடுத்து அந்த மாதிரி. அப்போ அவங்க எல்லாரையுமே தொட்டு பழகுவாங்க. உண்மையான அன்பு இருக்கும். போலியான அன்பு, மனசுக்குள்ளே வன்மம், சூது, களவு, பொய் அதெல்லாம் இருக்காது. ரொம்ப நேர்மையானவங்களாக இருப்பாங்க. எல்லார்ட்டையும் நல்ல அன்பு செலுத்துவாங்க. நேர்மையான ஒரு பரிசுத்தமான அன்பு அப்படின்னா அது வந்து துலாம் ராசிக்காரங்க கிட்ட நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி ஆண்களுடைய திருமண வாழ்க்கை எப்படிமா இருக்கும்? அவங்க எந்த ராசி பெண்களை திருமணம் செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. கூடுமானவரை மகரம் கும்பத்தை அவங்க கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அது சனி ராசின்றனால. சிம்ம ராசியையும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அது சூரியன் ராசி. இவங்களுடைய அந்த மென்மையான போக்குக்கு, இவங்களுடைய அந்த உற்சாகமான வாழ்க்கைக்கு இந்த மகரம் கும்பம் வந்து ஒத்து வராது. சூரியன் ராசியினுடைய அந்த ஒரு அடங்காத்தனம், ஆணவம், அந்த இதுவும் வந்து இவங்களுக்கு சரிப்பட்டு வராது. இவங்களுக்கு வந்து ரொம்ப மென்மையான கடகராசி அந்த மாதிரி ஆட்கள் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கும். மேஷராசி இவங்களுக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா இவங்க வந்து இவங்களுடைய மென்மையான காதலுக்கும் மேஷராசியினுடைய முரட்டுத்தனம் வந்து இவங்களுக்கு அடிபணிஞ்சு போயிடும். இவங்க வந்து இவங்களுடைய திருமண வாழ்க்கை
அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிள்ளை வளர்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த கன்னியா ராசிக்கு சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து பிள்ளைகளை வளர்க்கும் போது ரொம்ப அதாவது தே கிவ் மோர் ஸ்பேஸ் ஃபார் சில்ட்ரன். அதனால அந்த துலாம் ராசி தந்தை வந்து ரொம்ப போற்றப்படுபவராக இருப்பார். துலாம் ராசி பிள்ளைங்க எங்கள் அப்பா மாதிரி உண்டா, எங்கள் அப்பா மாதிரி உண்டா, எங்கள் அப்பாவும் அம்மாவும் அப்படி மேட் ஃபார் ஈச் அதர், அப்படி ராயல் கப்புள், எங்களுக்கு கிடைச்ச மாதிரி பெற்றோர் யாருக்குமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி இந்த பெற்றோர் தினத்துக்கெல்லாம் இவங்க போனால் எல்லாரும் இவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க. அப்படி ரதி மன்மதன் மாதிரி தான் இவங்க போவாங்க. இவங்களுடைய பிஹேவியர், இவங்களுடைய அந்த ப்ராக்சிமிட்டி, பிள்ளைகளோட இவங்க காட்டுற அன்பு, பிள்ளைங்க இவங்கள ஓடியாந்து ஹக் பண்ணி ஹாய் டாடி அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் இந்த பிள்ளைகளும் நல்லா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாலாம் வருங்க. இவங்க பிள்ளைகளை அந்த பிறந்ததுலேருந்து வயிற்றுலேருந்தே வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சிசுவாக இருக்கும் போதுலேருந்தே வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அழகாக வளர்த்து பேசி 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 கொண்டு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருப்பாங்க பிள்ளைகளுக்கு. அப்படி வளர்த்து வர்றனால அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் அவங்கள வளர விட்டு அதில் அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து 2 பேருமே தனித்தனியாக கேர் எடுத்துக்கிடுவாங்க. இப்போ அந்த துலாம் ராசி ஆண் அப்படின்னா துலாம் ராசி பெண், அந்த அப்பா அம்மா 2 பேரும் பிள்ளைகளை வந்து தங்கத்தட்டில் தாங்கி தான் வளர்ப்பாங்க. அடிக்கிறது கண்டிக்கிறது அப்படியெல்லாம் இருக்காது. ரொம்ப ரேராக தான் ஒரு சோம்பேறி பிள்ளைகள் இவங்களுக்கு பிறக்கும். சோம்பேறி பிள்ளைகளாக இருந்தாலும் அதை வந்து இவங்க எப்படியோ ஒரு மாதிரி தட்டி கொடுத்து கொண்டு வந்துடுவாங்க. மற்றபடி அன்ரூலி சில்ட்ரன் இல்லைன்னா அட்டென்ஷன் சீக்கிங் சைல்டுன்னுவோம்ல, ஏதாவது சேட்டை பண்ணுவோம், நம்ம அப்படி பார்த்தியா இங்கே வா இப்படி உட்காரு அப்படின்வோம், அதை யாருமே கவனிக்கலைன்னா என்னத்தையாவது தூக்கி டம்முன்னு போடும். அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் வராது. இவங்க பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளைகள், இவங்களுடைய வசியத்துக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளைகள். இங்கே வா அப்படின்னா வந்துடும், வாங்க அப்படின்ட்டு போகாது. இங்கே வாயேன், அப்பா கூப்பிட்றேன்ல இங்கே வாயேன் அப்படின்னு தான் இவங்களே மெதுவாக தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு வந்து பக்கத்தில் உட்காந்த உடனே அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை விட்டுட்டு மீதி எல்லாம் பேசுவாங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சு ஸ்கூலில், டெஸ்ட் எழுதுனியா, மார்க் என்ன வந்துச்சு, அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்க கொடுக்க அது அப்படியே க்ளோஸ் ஆகி 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 அது என்ன சேட்டை பண்ணுச்சோ அதை சொல்லிடும். இப்படி நடந்துச்சு, நான் அதனால் அவனை அடிச்சிட்டேன், மிஸ் உங்களை வர சொன்னாங்க அப்படின்னு கடைசியாக வந்து முடிக்கும். அப்புறம் சரி, அப்புறம் வேற என்ன நடந்துச்சு அப்படின்வாங்க. அது அங்கேயே ஃபிக்ஸ் ஆயிரும். இல்லைப்பா நான் முதல்ல அடிக்கலைப்பா, அவன் இப்படி பேசினான்ப்பா, அதான்ப்பா நான் அடித்தேன் அப்படின்ட்டு அதுக்குள்ளேயே தான் பேசிக்கிட்டே இருக்கும். இவங்க அதை பேச விட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, நீ அவன்கிட்ட சாரி கேட்டிருக்கலாமே அப்படின்னு. நாளைக்கு கேட்குறேன்ப்பா அப்படின்னும். அதாவது நீ செஞ்சது தப்பு, நீ போய் சாரி கேட்கணும். இதை வந்து அதையே பேச வச்சு அதே ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. மறுநாள் இவங்க கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஹெச்எம் கிட்ட வந்து சொல்லுவாங்க, நேற்று ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், அந்த குழந்தைய வர சொல்லுங்க அப்படின்வாங்க. இல்லைம்மா சார் உங்கள் பொண்ணு, இருங்க மேடம் சின்ன குழந்தைங்க தானே கூப்பிடுவோம், ஒருவேளை இந்நேரத்துக்குள்ளே அது அந்த பகையெல்லாம் மறந்துருக்கும்ல அப்படின்னு இவங்கக்கிட்ட வேற ஏதாவது பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த குழந்தை வந்த உடனே இந்த பொண்ணு பார்த்த உடனே, சாரி நான் நேற்று அடித்தது தப்பு, நீ அப்படி கேட்ட உடனே நான் அப்படி அடிச்சிட்டேன் அப்படின்னு இந்த குழந்தை வந்து இதுவே கன்ஃபெஸ் பண்ணோம். கன்ஃபெஸ் பண்ணும்போது அதுக்கு 2ம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரும். அப்புறம் இவங்களும் ஹெச்எம்மும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அப்படியே அந்த இது சுமூகமாக முடிஞ்சிடும். அந்த மாதிரி இவங்க வந்து பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஹெவி பனிஷ்மெண்ட் கொடுக்கறது அதெல்லாம் தெரியாது. சம்டைம்ஸ் தே ஆர் வெரி கன்னிங். அது ரொம்ப ரேர் கேஸு. இவங்க வந்து கொஞ்சம் கன்னிங்காக செயல்பட்டு இந்த கண்ணி வச்சு பிடிக்கிறதுன்னுவோம்ல, அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள ரெட் ஹேண்டடாக பிடிச்சி அவங்கள சட்டத்தின் முன்னாடி நிற்க வச்சு லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒப்படைச்சிருவாங்க. இவங்க வந்து நேரடியாக ஏன்டா தொடர்ந்து நீ திருடிக்கிட்டு இருக்க, நான் உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க அடிக்க வைக்கலாம் பண்ண மாட்டாங்க. யாராவது ஒரு ஆளை விட்டு அவனை ரெட் ஹேண்டடாக பிடிச்சி நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்கன்ட்டு மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி. அந்த மாதிரி தான் மாட்டிக்காமல் செயல்படுறதுல இவங்க கெட்டிக்காரங்க. ஒரு தவறு தொடர்ந்து ஒரு தவறு நடக்குது அப்படின்னா இவன் சொன்னால் திருந்த மாட்டான் அப்படின்னும் போது இவங்க தலையிடாமல் நீங்களே பேசுங்க, அவன்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு தெரியாத மாதிரி நீங்களே சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் ஆக்ஷன் எடுக்கணும், அவனை வேலையை விட்டு அனுப்பணும், நீங்களே பேசி பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்து சரி பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிருங்க, ஆக்ஷன் எடுத்துருங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ரொம்ப பேச மாட்டாங்க. அவன் இன்னுமா திருடிக்கிட்டு இருக்கான், இப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்லாம் உட்காந்து டென்ஷன் ஆகல மாட்டாங்க. கூலாக ஹேண்டில் பண்ண. ஆமாம்,
சரி நீங்கள் ஆக்ஷன் எடுத்துருங்க, என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு 2 நாள் லீவை போட்டுருவாங்க. அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கிளவராக இருக்க வேண்டிய நேரத்தில் கிளவராக, கொஞ்சம் கன்னிங்காக செயல்பட வேண்டிய இடத்துல நம்ம மாட்டிக்கக்கூடாது எதுலேயும். நாளைக்கு அவன் வெளியே வந்தாலும், சார் பாருங்கள் சார், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், உங்கள் மேனேஜர் வந்து என்னைய பிடிச்சி கொடுத்துட்டார். அப்படியாப்பா, நான் 2 நாள் லீவு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால யாருக்கும் பகையாளி ஆயிக்கிற மாட்டாங்க. அந்த மாதிரி துலாம் ராசிக்காரங்க வந்து ஒரு ஸ்வீட் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். துலாம் ராசி ஆண்கள் வந்து படிப்பு அவங்களுடையது, சுய தொழில், வேலை, அந்த விஷயங்கள் எப்படிமா இருக்கும்? இவங்க மாத வேலைக்கெல்லாம் போவாங்க. சுய தொழில் ஆர்வம்னு சொல்லலாம். ஆனால் மாத வேலைக்கும் போவாங்க, நல்லா வேலை பார்ப்பாங்க. அந்த ஆஃபீஸில் வந்து அவங்கள அந்த ஆஃபீஸை விட்டு இன்னொரு ஆஃபீஸ்க்கு போகிற வரைக்கும் இந்த ஆஃபீஸில் ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க எல்லார்ட்டையும். இன்னொரு ஆஃபீஸ்க்கு போனதே வந்து மறுநாள் தான் தெரியும். எங்கள் அண்ணனை காணோம், சாரை காணோம்னா, இல்லை அவர் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டாரு, அந்த டிவிக்கு போயிட்டாரு அப்படின்வாங்க. அப்படியான அப்புறம் எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்கும் போது, ஆமாம் இங்கே வந்துட்டேன்னு, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லா இடத்துலையுமே நல்லா இருப்பாங்க. அவங்க விட்டுட்டு வந்த கம்பெனிலையும் இவங்களை பற்றி கிரட்ஜஸ்ஸு புகார் எதுவும் இருக்காது. போய் சேர்ந்த இடத்துலையும் அன்னைக்கு போய் சேர்ந்த மாதிரி பக்கு பக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே அங்கே 3 மாதம் வேலை பார்த்த ஆள் மாதிரி எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. மாத சம்பளத்துக்கு சரியான ஆள் இவங்க. மாத சம்பளத்துக்கும் வேலைக்கு போவாங்க. இல்லைன்னா கலை சார்ந்த ஜவுளி கடை வைக்கிறது, நகை நட்டு கடை வைக்கிறது, அப்புறம் அது என்னது அந்த மாடலிங், அந்த ஃபேஷன் டிசைன், அந்த மாதிரி ஆடை அலங்கார அணிமணி, இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த மத்தியஸ்தம் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, கோர்ட்டுக்கு போய் அங்கே ஃபைட் பண்ணி தண்டனை அப்படியெல்லாம் இல்லாமல் வெளியிலேயே கவுன்சிலிங் கொடுக்கறது, சமாதானப்படுத்தி வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நல்லா செய்வாங்க. சிலர் வந்து ஜட்ஜஸாக கூட வருவாங்க, ஆனால் அது ரொம்ப ரேரு. மற்றபடி கொஞ்சம் நோகாமல் ஃபைன் ஆர்ட்ஸு சம்மந்தப்பட்டது, இல்லை பேச்சு சம்மந்தப்பட்டது, பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர்ன்றோம்ல, லயசன் ஆஃபீஸர், பப்ளிக் ரிலேஷன்ஸ், அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஏற்றவர்கள் துலாம் ராசியினர். அந்த மாதிரி அதாவது மக்களோட மக்களாக சேர்ந்து அவங்கள வந்து கைட் பண்ணுறது, கவுன்சிலிங், ட்ராவல்ஸ் ஏஜென்ட்டு, இந்த மாதிரி வேலைகள்லாம், டூரிஸ்ட் கைடு, இது மாதிரி வேலைகள்லாம் வந்து நல்லா செய்வாங்க. ஆனால் ரொம்ப வெயிலெல்லாம் அலைய விரும்ப மாட்டாங்க. கூடுமானவரை அது அந்த டூரிஸ்ட் கைடுக்கு உண்டான கண்டென்ட் டெவலப் பண்ணுறது, கண்டென்ட் டெவலப்பர்ன்றோம்ல, அந்த மாதிரி வேலைகள் உள்ளேருந்து செய்கிறத செய்வாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் அன்பாக பண்பாக செய்யக்கூடிய மிகச்சிறந்த இனிமையான மனிதர்கள், அப்படி தான் சொல்லணும். கண்டிப்பா. துலாம் ராசி நண்பர்களை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ஆண்களுடைய குணாதிசயங்களை, அவங்களோட வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்னு. தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம். நன்றிங்க. நன்றிம்மா.